ஆனா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் எப்படின்னா யாரை புதுசா ஆள் பார்த்தாலும் அவங்க நார்மலா சகஜமா பேசுவாங்க. அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரோவர்ட். ரைட், நீங்க அனிமி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா யூ வில் ஸ்டார்ட் டு பிகம் an extrovert. நம்ம அனிமியில மட்டும் அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்றப்பையும் பார்த்துட்டு இருப்பீங்க, தூங்குறதுக்கு முன்னாடியும் பார்த்துட்டு இருப்பீங்க, தூக்கத்திலேயே நினைச்சிட்டு இருப்பீங்க, குளிக்க போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருப்பீங்க, வண்டியில போற போது பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லா இடத்துலயும் நீங்க வந்து போன் எடுத்துட்டே போயிட்டு பார்த்துக்கிட்டே தான் அந்த கியூரியாசிட்டிக்கு கண்ணை பிளிங்க் கூட பண்ண மாட்டோம். இதுதான் மெயின் ப்ராப்ளம். ஹலோ கைஸ், நான் இருக்கிறேன் ஃப்ரம் அனிமி சோறு போட சேனல். இன்னைக்கு நான் எந்த அனிமியை பத்தியும் பேச போறதில்லை. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அனிமியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி தான் பேச போறோம். லைக் அனிமியை பார்க்கறதுனால வரக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். அது வந்து ஃபர்ஸ்ட் திங்கு. உங்களோட இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஆரம்பிக்கிறப்போ அனிமி ஆரம்பிக்கிறப்போ லைக் ஆல்மோஸ்ட் லைக் 11th படிச்சுட்டு இருந்தப்போ. ஸோ அப்போ ஆரம்பிக்கிறப்போ ஒரு டப்பிங்கை நான் பார்த்துட்டு இருக்கேன். லைக் டப்டு அனிமி தான். அதுவே எனக்கு புரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது, கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. என்னடா, ஏன்னா அப்பதான் நம்ம ஃபுல்லா ஒரு அனிமி இங்கிலீஷ்ல பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஒரு எபிசோட 3 வாட்டி பார்த்தேன். 3 வாட்டி பார்த்தோன்னே புரிஞ்சிச்சு. ஓகே, அதுக்கப்புறமா வந்து டப்டு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன ஆச்சு, அடுத்து வந்து சப்டைட்டில்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஐயோ இது வேற பார்க்கணுமே, என்ன நடக்குதுன்னு அந்த கியூரியாசிட்டிக்கு சப்டைட்டில்ஸ் பார்க்கணும். சப்டைட்டில் பார்க்கறப்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா போய்கிட்டே இருக்காது, நமக்கு அவங்க பேசுறது என்ன கதைன்னு புரியல, உள்ள என்ன நடக்குதுன்னு புரியல, மேலையும் பார்க்கணும் கீழையும் பார்க்கணும்னா என்ன கதை சொல்லுங்க. ஸோ அதையும் மீறி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன் பீஸ் பார்க்கறவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம டப்டு பார்த்துட்டே வந்தோம், அந்த கியூரியாசிட்டிக்கு அப்படியே சப்டைட்டில்ஸ்ல போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ஒரு ஃபேக்டர். ஒரு பெஸ்ட் திங், உங்களோட இங்கிலீஷ் வந்து சூப்பரா டெவலப் ஆகும். உங்களால வந்து இங்கிலீஷை படிக்க முடியும் ஃபாஸ்டா. ஏன்னா அது டக் டக்குன்னு போயிட்டே இருக்கும், நீங்க ஈஸியா நல்லா படிப்பீங்க. இன்னொரு ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் யூனிக்கான வேர்ட்ஸ் இருக்கும். இப்போ டோமாயில் இருக்கும், நைவ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம ரெகுலர் பேசிஸ்ல நம்ம யூஸ் பண்றது கிடையாது. பட் ஆனா அந்த மாதிரி விஷயத்துல நம்ம எல்லாம் கத்துக்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி ரியல் லைஃப்ல அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட் பார்ட். செகண்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேரா கேன்சல் ஆகுங்க. ஏன்னு சொன்னா அவன் கோடிக்கணக்கா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அனிமி எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி அவனுக்கு மாங்கான்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ணி அந்த புக் வந்து லான்ச் ஆகி போயிட்டு இருக்கும். நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஆனதுனாலதான் அதுக்கு அனிமேஷனே வருவானுங்க. அப்படியே பண்ணாலும் அவனுங்க வந்து ஒரு சீசன் இருக்கும், நல்லா ஓடிச்சுன்னா அடுத்த சீசன் போயிட்டு இருப்பாங்க, ஓடலன்னா அது வேற கதை. பட் ரேர் கேன்சலேஷன் ஆகுது. அதுதான் நீங்க அனிமி வந்து ட்ரஸ்ட் பண்ணி நீங்க பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. எப்பயாவது ஒரு டைம் லான்ச் பண்றாங்க, யாராவது ஒருத்தர் இன்ட்ரெஸ்டுக்காக, கண்டிப்பா லான்ச் ஆயிடும். ஸோ அது ஒரு விஷயம். மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதோட யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ நீங்க ஒன் பீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிறைய ஒன் பீஸ் பத்தி சொல்றேன் ஏன்னா ஒன் பீஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ஒன் பீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு ஆள் பாத்தீங்கன்னா மேடா வந்து பொண்ணுங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு பாடியை யூனிக்கா வச்சுக்கணும்ன்றதுக்காக ஒரு செக்மெண்ட். ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நீங்க அதுல பார்க்கலாம். ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க அதை பாக்குறப்போ ஓகே இந்த மாதிரி இருக்கணும்டா நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் மாரல் கிடைக்கும், செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஏன்னு சொல்றேன்னா இப்போ வந்து அப்செட்டா இருக்கீங்க, பயங்கரமான அப்செட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு அனிமி பாத்தீங்கன்னா நீங்க அதுல இருந்து வெளில வந்துருவீங்க. லைக் நம்ம ரியல் லைஃப்ல நம்மள யாருமே மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, வந்துட்டு நீ இப்படி பண்ணுண்டா நீ அப்படி பண்ணுண்டா அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. மேபி உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டோ இல்ல நல்ல ஃபேமிலி மெம்பரோ இருந்தா உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி இல்லாதவங்க நம்மள மாதிரி, அப்போ அவங்களுக்குலாம் வந்து அனிமி தான் ஒரு பெஸ்ட் மோட்டிவேட்டர். உங்களோட செல்ஃப் லெவலை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறமா நீங்க உங்களால முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி அனிமி பாக்குறப்போ அவன் கஷ்டப்பட்டு மேல எந்திரிக்கிறப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிளாக் க்ளோவர் பாருங்க. பிளாக் க்ளோவர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்டாக்லாம் வந்து சுத்தமா எந்த பவருமே இருக்காது. ஆனா அவன் அதையும் மீறி அவனால முடிஞ்சதை பண்ணிட்டு இருப்பான். நாருட்டோவை எடுத்துக்கோங்க, நாருட்டோலையும் அதே இதுதான். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அனிமிஸ் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வர பாக்குறப்போ நம்மளாலையும் முடியும், நமக்கும் எந்த திறமையும் இல்லைனாலும் நம்மளாலையும் முடியும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க அனிமி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி பாசிபிலிட்டிஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பாயிலர் அலர்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு தியரி எடுத்துட்டு வந்துடுறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இது இப்படி நடக்கும், இல்ல இது அப்படி நடக்கும், இது அப்படி கொண்டு வர முடியும், இது அப்படி கொண்டு வர முடியும். ஆனா இதெல்லாம் மீறி நம்ம ஆத்தர் என்ன பண்ணுவாருன்னா இதெல்லாம் இல்லடா,
இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதை எடுத்துட்டு வருவாரு. அதுதான் அங்க இருக்கவே பெரிய ஹைலைட்டா இருக்கும். இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் தியரிஸ் வந்து நம்மளால எடுத்துட்டு வர முடியும் இதுல. உங்களுக்கு ஓகே இந்த கதை இப்படி போகலாம், இந்த கதை அப்படி போகலாம், லைக் இதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க யோசிப்பீங்க, ஓகே இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆறாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறிடுவேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவர்ட்னா எக்ஸ்ட்ரோவர்ட்னா என்னன்னு சொல்றேன். இன்ட்ரோவர்ட்னா என்னன்னா வந்து அவர் அதிகமா வந்து வெளி ஆளுங்க கூட லைக் சடனா ஒரு நியூ பர்சனை பார்த்தா அந்த அளவுக்கு பேச முடியாது அவங்க கிட்ட, ரைட்? ஸோ அவங்க வந்து என்னன்னா அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. ஆனா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் எப்படின்னா யாரை புதுசா ஆள் பார்த்தாலும் அவங்க கிட்ட நார்மலா சகஜமா பேசுவாங்க. அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரோவர்ட், ரைட்? நீங்க அனிமி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா you will start to become an extrovert. அது எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல, பிகாஸ் ஐ ஆல்சோ வாஸ் அன் இன்ட்ரோவர்ட். கொஞ்சம் கொஞ்சமா நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறிட்டேன். இந்த அளவுக்கு நான் ஒரு வீடியோ பார்த்து பேசுறேன்னா அதே பெரிய விஷயம் நான் சொல்றது, கரெக்டா? ஸோ அதனால வந்து நானே மாறுறப்போ மற்ற ஆளுங்களாம் மாற மாட்டாங்களா அனிமி பார்த்து, கரெக்டா? ஸோ அதனால இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறதுக்கான ஹையஸ்ட் பாசிபிலிட்டி சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனிமி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். பிளஸ் ஏன் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, நீங்க அனிமி ஃபாலோவர்ஸ் இல்ல அனிமி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்க பாக்குறீங்கன்னா உடனே அவங்க பார்த்தோன்னே அந்த ஒரு 2 அனிமியை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும், அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. அவன் யார் என்னெல்லாம் தெரியாது, உனக்கு பிடிச்சிருக்க அனிமி அப்ப நானும் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடும். ஏன்னா பிகாஸ் நான் என்கவுண்டர் மெனி பீப்புள். நான் வேலை செய்யற இடத்துலயும் சரி இல்ல வெளியில யாராவது பாக்குறப்போ நான் சும்மா ஏதாவது அனிமி பார்த்துருக்கேன், இல்ல அவங்க அனிமி பார்த்துட்டு இருக்காங்கன்னா நான் உடனே போய் கேட்பேன், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே இந்த சீனா ஓகே டன், இது இப்படிதான் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும், ஸ்பாயிலர் அலர்ட் இருக்கும், பேசிப்போம், டிஸ்கஸ் பண்ணிப்போம். அந்த விஷயத்துல நல்லா போயிட்டு இருக்குங்க. அது மாதிரி இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் வந்து பிளஸ்ஸா எனக்கு படுது ஆஸ் வாட்சிங் திஸ் அனிமி. ஸோ இப்போ டிஸ்அட்வான்டேஜ் கான்ஸ் நீங்க போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங்கே வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இது பயங்கரமான அடிக்ஷன். நீங்க வந்து ஒரு ஆல்கஹால் அடிக்டா இல்ல ஸ்மோக் அடிக்டா அதெல்லாம் விட இது வேற லெவலா இருக்கும். ஏன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மோக் அடிக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு நான் இது ஸ்மோக் அடிக்க மாட்டேன். ஸோ அதனால ஒரு 10 ஒரு பாக்ஸ் அடிப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு இன்டர்வல் விட்டு அடிப்பாங்க. ஆனா நம்ம அனிமியில மட்டும் அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா, நீங்க சாப்பிட்றப்பையும் பார்த்துட்டு இருப்பீங்க, தூங்குறதுக்கு முன்னாடியும் பார்த்துட்டு இருப்பீங்க, தூக்கத்திலேயே நினைச்சிட்டு இருப்பீங்க, குளிக்க போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருப்பீங்க, வண்டியில போற போது பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லா இடத்துலயும் நீங்க வந்து போன் எடுத்துட்டே போயிட்டு பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க, ரைட்? இது வந்து நீங்க ரியல் லைஃப்ல லிங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. பயங்கரமான அடிக்ட். ஒரு சீசனை முடிக்கணும், ஒரு அனிமையை முடிக்கணும்ன்றதுக்காக மேடா அது பின்னாடியே போயிட்டு இருக்கிற நிலைமை. ஸோ இது பயங்கரமான ஒரு அடிக்ஷன். ஏன்னா அது நம்ம மண்டையை சாப்பிட்டுருது ஃபுல்லா. அந்த அனிமையை வந்து ஃபுல்லா நம்ம மண்டையை கவர் பண்ணிடுது. ஸோ இந்த அடிக்ஷன்ல இருந்து அது வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். ரியல் லைஃபுக்கு வரதே எனக்கு ரொம்ப கஷ்டம். ரியல் லைஃபுக்கு வந்து பார்த்தாலே பயமா இருக்கும். என்னடா அது, நான் அனிமி வேர்ல்ட்ல நின்று போயிட்டு இருக்கேன், நான் ரியல் லைஃபுக்கு என்னால் வர முடியல அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நாட் ஆல்வேஸ் சூட்டபிள் ஃபார் சில்ட்ரன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னா, அனிமில வந்து எப்பவுமே 18+ கண்டென்ட் வந்து நிறைய இருக்கு. 16+ கண்டென்ட், 18+ கண்டென்ட் வந்து ரொம்ப நிறைய இருக்கு. எல்லா அனிமியும் நான் சொல்ல மாட்டேன், பட் மெஜாரிட்டி ஆஃப் அனிமிஸ்ல வந்து இந்த மாதிரி இருக்கு. பிளஸ் ரொம்ப வல்கரான ஆக்டிவிட்டிஸும் இருக்கும். லைக் ஒரு சின்ன பசங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணும்னு இல்லை. இப்போ ஒரு 20s கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தான். பவர் ரேஞ்சர்ஸ்ல ஒண்ணுமேல ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகுது, ஆளுங்கெல்லாம் பறக்குறாங்க, அவ்வளவுதான் பவர் ரேஞ்சர்ஸ்ல. எனக்கு தெரிஞ்ச அதுல 18+ அந்த அளவுக்கு கிடையாது, இல்ல ஆக்சுவலா. பட் அதுக்கே வந்து நிறைய பசங்க வந்து சூசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல பேன்லாம் பண்ணாங்க பவர் ரேஞ்சர்ஸ். இதெல்லாம் பார்த்தா என்ன ஆகும்? என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் மெயின் ப்ராப்ளம். எல்லா அனிமி ஃபாலோவர்ஸும் சரி, பாக்குறவங்களுக்கும் சரி, இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். அதான் என்ன, ஐசைட் ப்ராப்ளம். இப்ப நான் கண்ணாடி போட்டிருக்கேன்னா அதுக்கு ரீசனும் அதுதான். என்னன்னா, ஒரு போன்ல வந்து மெஜாரிட்டியா நம்ம பாக்குறது எல்லாமே போன்ல தான். டிவில எல்லாம் பார்க்க நேரம் இருக்காது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எங்க போனாலும் பாக்குற விஷயம் இருக்குல்ல, கண்ணு ப்ராப்ளம் 100% வந்துருங்க. ஏன்னு சொன்னா, நம்ம ரொம்ப நேரமா போனை பார்த்துட்டே இருப்போம். அந்த கியூரியாசிட்டிக்கு கண்ணை பிளிங்க் கூட பண்ண மாட்டோம். இதுதான் மெயின் ப்ராப்ளம். ஆக்சுவலா ஒரே நேரம் ஒரே ஸ்டேட்லயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் ரெஸ்ட் விடணும் அதுக்கு. அதாவது கண்ணை மூடி திறக்கிறோம், அதை திறக்காம விட்டுட்டோம்னா அது ஸ்டெயின் கொடுத்து அது வந்து பிளர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களால தூர பார்வை பார்க்கவே முடியாது. இந்த பிரச்சனை வந்துடும். பிளஸ் ஹெடேக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை வருங்க. கண்ணுல கண்டிப்பா பிரச்சனை வரும். மை ரெக்கமெண்டேஷன், நீங்க அனிமி பாக்குறீங்கன்னா பெஸ்ட் டிவில போட்டு பாருங்க. ஒரு 100 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி டிவில போட்டுருங்க. ஸ்மார்ட் டிவி எல்லார் வீட்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க டிவில ப்ரொஜெக்ட் பண்ணி, அப்படி இல்லையா போன்ல இருந்தே காஸ்டிங் பண்ணிட்டு நீங்க போன்ல இருந்தே பாருங்க. தயவு செஞ்சு போன்ல மட்டும் அனிமி பார்க்காதீங்க. ப்ளீஸ் அவாய்ட் வாட்சிங் அட் நைட். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4th பாயிண்ட் அப்படின்னு வந்தா,
ஆல்வேஸ் ஸ்டேஸ் இன் இமேஜினரி வேர்ல்ட். அது வந்து நடக்குதுங்க. என்னன்னா இப்பவும் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் கண்டிப்பா வரும். என்னன்னா இப்ப நம்ம ஏன் லூஃபியா இருக்கக்கூடாது, நம்ம ஏன் நாருட்டோவா இருக்கக்கூடாது, நம்ம ஏன் டெக்குவா இருக்கக்கூடாது, நமக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து பவர் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சப்கான்சியஸா நமக்கு ஒரு தாட் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளும் ஒரு சூப்பர் ஹீரோவா ஆயிடலாமே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த தாட் வந்து அதாவது இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நம்மளோட மைண்ட் செட்ல நம்ம ஐடியா வச்சுக்கணும். என்னைக்குமே வந்து ஒரு விஷயத்துல ஓவரா அடிக்ட் ஆயிடக்கூடாது. நீங்க வந்து ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கு. நீங்க எடுக்கிறது நல்லதா மட்டும்தான் இருக்கணும், அந்த கெட்டதை விட்டுறணும். அதுதான் நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களோட லைஃபை நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமையை பத்தி நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Ariharan from Anime Sorupon channel. Thank you, bye.